நாங்கள் பழனி அடிவாரத்தில் குடியிருக்கோம். இந்த நிலத்தை எங்கள் அப்பா பாலசுந்தரம் கட்டையொன்ற மண் பழனி பக்கம் வந்துக்கிட்ட விலைக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கும்போது செம்பு பட்டை சேர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தச்சமும் இது எங்களுக்கு இந்த பட்டை எங்கள்கிட்ட. நீங்கள் பார்த்து இந்த செப்பேடு வந்து தற்போது பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த வி மீனா அப்படிங்கிறவங்க வந்து இருந்தது. அவங்க எங்கிட்ட இந்த செப்பேடை கொடுத்து இது வந்து என்ன சொல்லுது விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. ஸோ இந்த செப்பேடு அவங்களுடைய வேண்டுகோள் படி இந்த செப்பேடை வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்த்ததில் இந்த செப்பேடு கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலசமுத்திரம் அப்படிங்கிற அந்த பழைய ஜமீன் அந்த ஜமீனை சேர்ந்த ஜமீன்தார் வந்து அதே ஊரை சேர்ந்த கட்டைய கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு வந்து பழனி பகுதியில் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து கொடையளித்த செய்தி தான் அந்த செப்பேடு வந்து சுருக்கமாக சொல்லுது. அந்த செப்பேடு வந்து மொத்தம் 10 வரிகளில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. சாலிவாகன சகாப்தம் அப்படின்னு இந்த செப்பேடு வந்து தொடங்குது. இந்த சாலிவாகன சகாப்தம் வந்து 1691ஆம் ஆண்டு எழுதப்பட்டதாக இந்த செப்பேடில் வந்து இருக்குது. இதற்கிணையான ஆங்கில ஆண்டை வந்து நம்ம பார்த்தோம்னா 1769, அதாவது 18ஆம் நூற்றாண்டு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையப்பட்டு பாலசமுத்திர பாளையப்பட்டு ஜமீன்தார் அதே ஊரை சேர்ந்த பாலசமுத்திரத்தை சேர்ந்த கட்டை கவுண்டர் என்பவருக்கு பழனிமலை தன்னுடைய ஆட்சி பரப்பில் இருந்த பழனிமலை அடிவாரத்தினுடைய மேற்கு கிரிவீதியில் உள்ள ஒரு நிலம், அந்த நிலத்தினுடைய அளவுகளை வந்து சொல்கிறாங்க. அதாவது கிழக்கு மேற்கா 53 முழம் அளவுள்ள நிலமும் தெற்கு வடக்கா 67 முழம் அளவுள்ள இடமும் அதில் உள்ள கல் கட்டடமும் சர்வசுதந்திர பாத்தியமாக இவருக்கு நான் வந்து பட்டயம் செய்து கொடுத்தேன் அப்படிங்கிறவர் வந்து செய்தியாக்கி இந்த வந்து அவர் வந்து செப்பேடாக மாற்றி கொடுத்துருக்காரு. அவருக்கு இதில் அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. சின்னோப நாயக்கர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் வந்து ஜமீன் பாளையப்பட்டு பக்கத்தில் இருக்கிற பழனி பாளையப்பட்டு. அந்த பழனி பாளையப்பட்டுக்கு பழனிக்குன்னு தனியாக பாளையப்பட்டு இல்லை, பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலசமுத்திரம் சேர்ந்து தான் பழனி பாலசமுத்திரம் சேர்ந்தது வந்து பழனி பாளையப்பட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை பாலசமுத்திரம் பாளையப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தாயாதி பக்கத்தில் இருக்கிற ஆயக்குடியை சேர்ந்த பாளையப்பட்டு ஜமீன். அவங்க அந்த ஆயக்குடி பாளையப்பட்டும் அந்த நம்ம பழனி பாளையப்பட்டு வந்து தாயாதிகள் உறவு முறை கொண்டவங்க. அவருடைய பேர் இதில் வந்து இருக்குது. ஓவலக்கொண்ட நாயக்கருடைய பேரும் இருக்குது. இது என்ன காரணம்னா, இந்த இடுமன்மலை பழனிமலை பழைமலையினுடைய சில பகுதிகள் எல்லாமே ஒரு பொதுவான இந்த தாயாதிகளினுடைய பொதுவான ஒரு ஆட்சி பரப்பு எல்லைக்குள்ளே இருந்தது. ஸோ பாலசமுத்திர எல்லைக்குள்ளும் அந்த ஆயக்குடி எல்லைக்குள்ளும் இந்த பழனிமலையுடைய அடிவாரத்தினுடைய இந்த தானம் கொடுத்த நிலம் இருந்த காரணத்தினால் 2 பேரும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. பழனி ஜமீன்தாருடைய பேர் வந்து சுண்ணப்ப நாயக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய பேர் இதில் வந்து வேலாயுத சுண்ணப்ப நாயக்கர்னு பதிவாகியிருக்கு. இன்னொன்று அந்த ஆயக்குடி ஜமீன்தார் வந்து ஓபலக்கொண்ட நாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஓபலக்கொண்ட நாயக்கருங்கிறது ஆயக்குடி அந்த வம்சாவளி ஜமீன் வம்சாவளியில் வர்ற ஒரு பேர். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாளையப்பட்டு இந்த பாலசமுத்திரம் பாளையப்பட்டுக்கு வந்து சின்னோப நாயக்கர் அப்படிங்கிற பேர் பொதுவாக வரும், ஒரு காமனாக வந்துகிட்டு இருக்கும். அதற்கு பின்னாடி அவங்களோட உண்மையான பேர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ துரைராஜ சின்னோப நாயக்கர் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆயக்குடி பாளையப்பட்டு பார்த்தீங்கன்னா கொண்டம நாயக்கர்னு வரும். அவங்களுடைய பேர் வேறையாக இருக்கும், ஆனால் கொண்டம நாயக்கருங்கிற பேர் பொதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். நெய்க்காரப்பட்டி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்க்காரப்பட்டி பார்த்தீங்கன்னா வந்து குள்ளம நாயக்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பொதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜானகிராம குள்ளம் நாயக்கர் அந்த மாதிரி பொதுவான பேர் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விருப்பாச்சி பாளையப்பட்டு பார்த்தீங்கன்னா திருமலை அப்படிங்கிற பேர் பொதுவாக வந்துக்கிட்டு இருக்கும். சின்னப்ப திருமலை நாயக்கர் அந்த மாதிரி பொதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த பகுதியில் இருக்கிற பாளையப்பட்டுகளுடைய பொதுவான பேர் இது. இந்த செப்பேட்டில் வேலாயுத சின்னப்ப நாயக்கரை வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்க. இந்த சின்னப்ப நாயக்கருடைய பேர் வந்து வேலாயுதம், அது வந்து வேலாயுத சின்னப்ப நாயக்கர்னு சொல்கிறாங்க. ஆயக்குடி ஜமீன்தாரை வந்து ஓபலக்கொண்ட நாயக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2 பேர் இணைஞ்சு, இந்த தாயதிகள் 2 பேர் இணைஞ்சுதான் அவருடைய ஆட்சி பரப்பில் இருந்த பொதுவான நிலத்தை இந்த பழனி பாலசமுத்திரை சேர்ந்த கட்டை கவுண்டருக்கு வந்து இதை வந்து சர்வசுதந்திர பாத்தியமாக பட்டயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத செய்தி.